சரோ பாட்டி எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க உட்காருங்க. நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். இப்பதான் வெளியில கிளம்பிட்டு இருந்தேன். எப்படிடா தனியா போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க. வாங்க போலாம். பாத்தியா, பாட்டி எப்ப வந்தாலும் உனக்கு உபயோகமாகத்தான் வருவேன். சரி, எங்க போகணும் கண்ணு? நம்ம நிர்மலாவை பொண்ணு பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்கல்ல கோபி, அவர் வேலை பார்க்குற கார்மெண்ட் கம்பெனிக்கு போயிட்டு வரணும். நாம எதுக்குமா அங்க போகணும்? விஷயம் இருக்கு பாட்டி. ஏமா, அந்த பய நிர்மலாவை பிடிக்கலன்னு சொல்றதை விட விஜய பிடிச்சிருக்குன்னு சொல்றத தாங்க முடியாம தானே அங்க ருத்ரதாண்டம் ஆடிக்கிட்டு இருக்கா உன் மாமியாரு. அதுக்கே அப்படின்னா நம்ம விஜய அந்த கோபிக்கு கட்டி கொடுத்துட்டா என்ன ஆகும்? ஓஹோ, ஆமா. இப்ப அந்த கோபி நம்ம விஜய கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்காரா. அதுக்கு இவரும் செல்வமும் ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. அட, செல்வம் ஒத்துக்கிட்டான், அது ஒண்ணும் தப்பு இல்லைன்னு விடு. இந்த மாணிக்கம் எப்படி ஒத்துக்கிட்டான்? ஓஹோ, 2-3 நாள் அவ ஆத்தாக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை இல்லையோ, அதுதான் நல்லவனாவே பேசியிருக்கான். பாட்டி, அவரும் செல்வமும் சொன்னது சரிதான். ஆனா அப்பாதான் என் மாமியாரை பத்தி நினைச்சுக்கிட்டு தயங்குறாரு. முடியவே முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. பாவம்மா சரோ, உங்க அப்பா உன்னை கட்டி கொடுத்த பாவத்துக்கு எவ்வளவு சிரமப்படுறாரு. அவர் தயங்காம என்ன பண்ணுவாரு? அந்த கோபியை பத்தி நீ சொல்லும் போதே நிர்மலாவை பொண்ணு பார்க்க வந்துட்டு வேண்டான்னு சொன்ன கோபின்னு தானே சொல்ற. அவனை எப்படி உங்க வீட்டு மருமகனாக்கி உங்க குடும்பத்துல ஒருத்தனா ஏத்துக்குவீங்க? அதான் பாட்டி, அப்பா நிச்சயமா இதுக்கு ஒத்துக்க போறது இல்ல. ஆனா இவரு அந்த கோபிக்கு விஜயை தான் கட்டி கொடுக்கணும்னு பிடிவாதமா அப்பா கிட்ட பேச போறாராம். இவர் சொல்லியும் அப்பா கேக்கலன்னா தேவையில்லாத மன கஷ்டம். அதான் அந்த கோபியை பார்த்து எடுத்து சொல்லி நீங்களே ஒதுங்கிடுங்கன்னு கேட்க போறேன். சரோ, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தாமா. ஆமா, இங்க நடக்கிற கூத்தெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரியுமா? கோபியா அவங்க அப்பாவும் முறைப்படி எங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டிருக்காங்க. அப்பாவும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கோபியும் அதுக்கப்புறம் ஒதுங்கிட்டாரு. ஆனா இந்த செல்வன் தான் இத பத்தியே விடாம பேசி அவங்க அண்ணனோட மனசையும் மாத்தி அப்பா ஊர்ல இருந்து வந்த உடனே இத பத்தி பேசணும்னு பிடிவாதமா இருக்காங்க. உங்க அப்பா எங்க போயிருக்காங்க? அப்பா அவங்க ஃப்ரெண்டோட ரிஷிகேஷ் போயிருக்காங்க. அப்படியா? உங்க அப்பா ரொம்ப அதிர்ஷ்டக்காரதாம்மா, இல்லன்னா இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்குமா? சரி சரி, வா போலாம். பாட்டி, ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஐயா அம்மாடி, சாப்பிட்டு தாமா வெத்தலை வாக்கு போடலான்னு உட்காந்தேன். திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். சரி, கிளம்புங்க. கோபி இருக்காரா? மேல போய் பாருங்க. சரிங்க பாட்டி, நான் மேல போய் கோபியை பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இருங்க. ஏம்மா, நானும் கூட வரேனே. இல்ல பாட்டி, படி ஏறி இருங்க, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்த்து வரேன். சரி, அப்ப சீக்கிரம் வந்துடுறியா? சரி பாட்டி. கோபி இருக்காரா? ஏன், ஏதாவது பிரச்சனையா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, பொதுவா பொண்ணுங்க யாராவது கோபியை தேடி வந்தாலே ஏதாவது பிரச்சனையா தான் இருக்கும், அதனால தான் கேட்டேன். பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கோபி மாடியில் தான் இருக்கான், போய் பாருங்க. சரிங்க.